இங்க ஹீரோயின் இன்டர்வியூக்கு போறப்ப அந்த கம்பெனியோட நேம் போர்டு சாஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அதனால ஹீரோயின் உடனடியா அந்த நேமோட நேராக்கி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோனிக்கே தெரியாது அந்த கம்பெனியோட மேனேஜர் அதை பாத்துட்டு இருப்பாங்கன்னு. அடுத்த நிமிஷமே அந்த மேனேஜர் ஹீரோனை தவிர அங்க இருக்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மேனேஜர் வேணும் தான் அந்த போர்டை கோணலாக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா மணிக்கணக்கா வெயிட் பண்ணி ஹீரோனை தவிர வேற யாருமே அதை நோட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. அதனால மேனேஜர் உடனடியா ஹீரோயினை வேலைக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. மித்த எல்லாரையும் அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட சேர்த்து புதுசா சில பேரை டெம்பரரியா வேலைக்கு வந்திருக்காங்க. அப்ப முதல் நாளே ஒரு எம்ப்ளாய்க்கும் கஸ்டமருக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து மேனேஜரும் யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்களோ அவங்களோட வேலையை பர்மனன்ட் ஆக்கிடுவேன்னு சொல்றாங்க. அந்த கஸ்டமர் பேச பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் தயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு வேகமா அந்த கஸ்டமர் கிட்ட போறாங்க. ஹீரோயின் அந்த கஸ்டமர் கிட்ட ரொம்ப பொறுமையா மரியாதையா பேச பார்த்து அந்த கஸ்டமரோட கோவம் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கஸ்டமர் மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு அதோட பில்ல தொலைச்சதுனால ஃப்ரீ பார்க்கிங் கேன்சல் ஆயிருக்கு. அதே நேரத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எம்ப்ளாயும் பில் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா பார்க்கிங்க்கு பே பண்ணி தான் ஆகணும் கட்டுற ரேட்டா சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அந்த கஸ்டமர் கிட்ட உங்களோட பார்க்கிங் ஃபீஸ நானே கட்டுறேன், அதே சமயத்துல இந்த எம்ப்ளாயும் உங்ககிட்ட சாரின்னு கேட்க சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த எம்ப்ளாயி நான் இதுக்கு மன்னிப்பிக்கணும் என்னாலதான் முடியாது அப்படின்னு ரூடா பதில் சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண நீங்க 1001 ரூபாய் ஃபைன் கட்டணும், அது மட்டும் இல்லாம உங்க மேல 3 கம்ப்ளைண்ட்க்கு மேல வந்துச்சுன்னா உங்களை வேலை விட்டு தூக்கிடலான்னு மாலோட ரூல்ஸே இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஷாக் ஆன அந்த எம்ப்ளாயி வேகமா அந்த கஸ்டமர் கிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. பிரச்சனையும் சால்வ் ஆயிருது. அதே நேரத்துல மேனேஜரும் இதெல்லாம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோனோட வேலையை பர்மனன்ட் ஆக்கிடுறாங்க.